650 ரூபா 650 ரூபா 650 ரூபா 500 ரூபா கிலோவுக்கு 500 ரூபா இப்ப 1500 ரூபா இப்ப 300 ரூபா 300 ரூபா 300 ரூபா கொண்டே வித்து விடுங்க மலிவா சாப் 400 ரூபா 400 ரூபா 600 ரூபா 600 ரூபா 600 ரூபா 600 ரூபா வேசியாது 750 ரூபா 750 என்ன விலை 1500 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கு கடல் வர அது 5000 தூண்டில் வர போடுறார் நேவி போகுது கிட்டத்தட்ட கரையில் இருந்து கண்ணு கிட்டம் போட்டு மீன் பிடிக்கிற இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து பாருங்க பாருங்க சாலையோ அலமங்கும் 650 ரூபா 750 ரூபா 750 ரூபா 750 ரூபா 750 கேடி விலோக் அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உங்களோட எல்லாருக்குமே ஒரு வித்தியாசமான காணொலியை தரப்போகிறோம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களோட மணற்காட்டு பிரதேசத்தில் கரவலை விடிய காலையில் கரவலை வளைக்கப்பட்டதும் அதோட வந்து எங்களோட பகுதியில் இன்றைய தினம் வந்து கடல் இல்லாமல் வந்து நோமலாக ஒரு குளம் போல் ஒரு சாதாரணமான நிலையில் காட்சி அளிக்குது. அந்த காட்சியையும் அதோட வந்து இன்றைக்கு கரைவிலையில் அகப்பட்ட அதிகளவான மீன்களையும் அந்த மீன்கள் சந்தையில் என்ன விலைக்கு போகுதுன்னு சொன்னதையும் அதோட வந்து இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை நாளில் வந்து எப்படியான விலைகளில் மீன்கள் எல்லாம் போகுது, அதோட வந்து எந்தெந்த இடத்துலேருந்து வியாபாரிகள் வரைக்கணும் எப்படி கொள்வனவு செய்கிறதுங்கிற சந்தைகள் என்று சொல்லி எல்லாத்தையும் நான் இன்றைக்கு காட்டப்போகிறேன். நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு மீன்கள் தேவையண்டா மணக்காட்டுக்கு வாங்க, அதோட உங்களுக்கு தேவையான எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. அதோட நீங்கள் எந்த இடத்துல இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து எப்படியான மாற்றங்களை நாங்கள் எங்களை வீடியோவில் செய்யணுமன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைச்சு கொண்டு வீடியோக்குள்ளே போகிறேன் வாங்க. கேடி விலாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் ஓகே, இப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை. ஸோ புதன்கிழமை வந்து எங்களோட கடற்கரையில் இன்றைக்கு நிறைய ஆக்கள் நிற்குது பாருங்க. இந்த இங்கால ஒரு கரவலை வளைக்கினம், அதே மாதிரி இங்காலையும் ஒரு கரவலை வளைக்கினம். ஸோ நான் இப்போ வந்து எண்ணெய் கேன் தூக்கிட்டு போகிறதால எங்களோட போட்டு இன்றைக்கி தொழிலுக்கு போகும்போது ஸோ அதில் எண்ணெய் கேன் தூக்கிட்டு போகிறதால கொஞ்சம் களைச்சி தான். ஸோ பாருங்க இந்த ஒரு நேவியும் போகுது பாருங்க, இந்த அதில் ஒரு கரவலை வளைக்கணும். இப்போ எங்களோட போட் ரெடி ஆகிடுது போகுது. இந்தா இன்றைக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது கடல் வரம். அது 5000 தூண்டில் வர போடுறார் என்ன ரெடி எல்லாம் நேவி போகுது பார்த்தீங்களா கரையால். இன்றைக்கு வந்து கடல் குளம் மாதிரி இருக்குது. ஸோ பாருங்க இந்த இதில் நேவி ஒன்று போகுது, தெரியுமோன்னு தெரியல. இருந்தால் போதுந்தா பாருங்க நேவி போகுது. கிட்டத்தட்ட கரையில் இருந்து கண்ணு கட்டுற தூரத்தில் போகுது நேவி. பாருங்கண்டா ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடுது நேவி. ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தவ சட்டவிரோத தொழில் எல்லாம் இந்த 5000 இருந்தாலும் கிட்டம் போட்டு மீன் பிடிக்கிற ரெடியா இந்தா பாருங்க. ஐயா என்ன வேறு மீன் அம்பிடுதா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐயா வந்து கிட்டம் போட்டுட்டு கிட்டத்தை இழுத்துருக்கிற நான் மீன் ஒன்று அம்பிடையில். ஸோ இந்த கரவலை அழிக்கணும். இன்றைக்கு கடலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போட்டுகள் இருக்குது, நிறைய படகுகள் தொழிலுக்கு போகுது. ஸோ இருந்தும் இந்த கரவலையும் அங்கால விளைக்கணும், நிறைய கரவலை விளைக்கணும் இன்றைக்கு. இந்த ஸோ பாருங்க விலை குறுகு இருந்தா விலை வந்து கரையை வருது இருந்தா பாருங்க. ஆக்கள் இல்லை பெருசா. ஸோ ஒரு பக்கம் தான் விளைக்கணும், இல்லை மற்ற பக்கம் வந்து அங்கால் நிற்கணும். ஆக்கள் இல்லை பெருசா. 4 பேர் தான் விளைக்கணும். ஸோ பாருங்க பார்த்தீங்கன்னா ஐயா இந்த
தூண்டில் போடுறதுக்கு இரவு குத்திட்டார். நீங்கள் வந்தா நடந்து தூண்டில் மீன் இருக்கா இந்த பாருங்க. இன்றைக்கு ஃபுல்லாகவே கடற்கரையில் ஆக்கலாக தான் இருக்குது. இந்த என்ன சொல்ல நிறைய நாளைக்கு பிறகு கடல் வந்து சும்மா நோமலாக குளம் மாதிரி இருக்குது. இந்த பாருங்க நிறைய நாளைக்கு பிறகு இந்த ஒரு கட்டுமரம் ஒன்று வெளிச்சு வருது பாருங்க. அப்படியே கடலை பாருங்கள் குளம் மாதிரி தான் இருக்குது. கடல் மாதிரி அந்த அடித்து ஆரவாரம் போட்டியில் கடவுளை விளைக்கணும். இதில் அந்த ஐயா தூண்டில் போட்டுக்கொண்டே இருக்கார். இன்னும் மீனும் பிடி வடையில் வந்து எங்கட போட்டுகள் ரெடி. இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை வருது பாருங்க. விலை தட்டுதுன்னு சொல்லி சொல்லுவோம். கரைவலை இழுத்து விலை கிட்ட வருது. இங்கால வந்து எங்களோட போட் ரெடி அது போகிறதுக்கு. ஸோ எங்களோட போட்டை பயணம் அனுப்புறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பாருங்க இந்த வந்து எங்களோட போட் தள்ளி விட்டாச்சு பாருங்க. அப்பாவும் இன்னொரு அண்ணாவும் தான் போயினோம். ஸோ போட் தள்ளி விட்டாச்சு. போட் கடலை வந்து ஸ்டார்ட் பண்ண போயினோம். நான் சொன்ன மாதிரி அங்கால கரைவலை இதெல்லாம் விழுபடுது. ஸோ பாருங்க ரைட் போட் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே ரைட் வழி கட்டினோம். போப்புறான் நீ இறக்கி போடுவான் கரைவலை இழுத்து போட்டுவான். நீ எங்கே போகிறாய் அதெல்லாம் கரைவலை இழுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்து பாருங்க. பாருங்க மீன் இழுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இழுத்தும் இது ஒரு பியோசனை இல்லை பாருங்க. கேரள் தான் இதில் பட்டிருக்கு. இன்றைக்கு கேரளோட வீணம் பார்த்தீங்க சோத்து கேரள் அப்படின்னு சொல்லிக்கணும். இங்கே தான் சோத்து கேரளன்ற இல்லையோ முழு கேரளா ஃபுல்லாகவே கேரளா. இந்த 1-2 சீலா சாவாலையும் கிடக்கு எல்லாம் பரவாயில்ல. சாலையோ அடிக்கும் அப்படி தொண்டல் காலமங்கலத்தையும் பொறுக்குங்களா அதுக்கு போடுங்க. காலமங்க பொறுக்கி போட்டோம்னா இந்த ஆண்ட கையில் விரையில தான் கேட்கணும். காலமங்கு தொண்டன் மற்றது வாரம்
பால் கறிக்கு நடுமா அது ஒன்று ரெண்டு நாள் கொஞ்சம் சேர்த்து 1 கிலோ வந்தால் 6 காசு வரும். பட்டசில கொஞ்சம் செவ்வலாக பட்டிருக்கேன் நான் கொஞ்சம் பெருசா காரெலாம் விலையாக இருக்கும். கார் இல்லையா விலையாக இருக்கு. சந்தையில் விலையாக இருக்கு. பெரிய காரில் சின்ன காரில் இருந்தால் தான் யோசிக்கணும். இவ்வளோ பெருசும் கூட இருந்தால் இல்லைங்க. என்ன நேரத்துக்கு கொண்டு போனா சரி சந்தைக்கு அதான் சரி கொடுத்து போட்டாங்க இப்போ உங்கள் அலுவல் 40 பேர் நிற்கிறோம். இந்த ரைட் நான் சொன்னேன் ஒன்றா சேர்த்திங்கன்றாலும் சாலமங்கும் தொண்டல் மீன். இது தொண்டல். நெத்தலி சும்மா ஒன்று கையை வச்சு அப்படிதான் மீன் மேலுக்கு வரும். இறால் நெத்தலி நெத்தலி கீழே கைக்கு குத்தி சீலா குஞ்சு இங்கே இருப்போம். சாலமங்க எடுக்கல போடுறோம். வந்து பார்த்தா நாங்கள் வந்து இன்றைக்கி கடவுளை இழுத்து மீன் வாங்கி கொண்டு வரோம் கடைக்கு. இந்த பாருங்க இன்றைக்கி எங்களுக்கு இவ்வளோ மீனும் தந்திருக்கணும். சீலாவும் 2 வாழையும் தந்திருக்கணும். இஞ்சால வந்து பார்த்தா காகம் வந்து நிற்கிது பாருங்க மோட்டர் பைக்கில். இந்த அங்கால இன்னும் கடவுளை இழுத்து கொண்டு இருக்கணும். 1-2 நேரம் போகுது. நாங்கள் டைம் ஆகுது. ஸோ போத்தானே இந்த பாருங்க இப்ப 1480 ரூபா 500 ரூபா கிலோவுக்கு 500 ரூபா இப்ப 1500 ரூபா இப்ப 1500 ரூபா இப்ப 1500 தம்பி அப்படி எப்படி இருக்காங்க கொடுக்கல ரூபா 400 ரூபா 400 ரூபா 400 ரூபா
கிலோ 50. நான் தானே கேட்டது வாங்க. என்ன சார் டிஸ்பிளே கேமரா கிளியர் எடிட் பண்ணுறது போட்டுருப்பாங்க அந்த கேஸ் சும்மாயிடும். அது ஒரு சின்னடியடா நான் காணையில போட்டு வந்து 800 ரூபாய் கேட்டது படிக்க. அப்ப சின்னடியை பார்த்தா கடிக்க போடும். அப்ப அது ஒன்று என்ன விலை 1500 எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கு புருஷனா என்ன சாமான் அது எக்ஸ்ட்ரா 800 கொண்டே வித்து விடுங்க மலிவா சாப்பிட்டு மனமா காடுங்க ராய் என்ன விலை கிடையாது இது 1500 கொம்பைன் வந்து அந்த எக்ஸ் அடிச்சிருக்கு முன்னு பார்த்தீங்களா முன் பக்கத்தில் எக்ஸ் அடிச்சா கொம்பன் முன்னுக்கு திருப்பி பாருங்க வேண்ட 450 ரூபாய் தீபா 450 ரூபாய் தீபா 450 இப்ப 650 ரூபாய் இப்ப 650 ரூபாய் இப்ப 1650 ரூபாய் 1650 ரூபாய் என்ன 650 இப்ப 1400 ரூபாய் இப்ப 400 இப்ப 1400 ரூபாய் 100 ரூபாய் 300